என்எம்சியில் வந்து இன்னைக்கு டேட் படி ஒரு அர்ஜென்டான பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது 6ஆம் தேதி வந்து நமக்கு என்எம்சியில் வந்து 113 கல்லூரிகள் வந்து இந்த வருஷம் வர்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவல் நோட்டிஃபிகேஷன் வந்து 6ஆம் தேதி ஷேர் பண்ணாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியா இப்போ வந்து என்எம்சி வந்து அதற்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயினான பாயிண்ட் வந்து இந்த 3வது இதுல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த என்எம்சி இன் இட்ஸ் பப்ளிக் நோட்டீஸ் டேட்டட் 6th July 2024 has published only the list of application against which the final decision have been taken by the MARP. அதாவது வந்து 6ஆம் தேதி வெளியிட்டுள்ள அந்த 113 கல்லூரிகளுக்கான அப்ரூவல் கேட்டு அப்ளிகேஷன் அகேன்ஸ்ட், அதாவது அப்ளிகேஷன் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜஸ் வந்து அப்ரூவல் கேட்டு ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் தான் அது பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபைனல் வந்து இன்னும் முடிவு எடுக்கல. அதைத்தான் 2வது இந்த 3வது 4வது பாயிண்ட், ஃபைனல் டிசிஷன் டஸ் நாட் மீன் அப்ரூவல் கிடையாது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த 113 கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே வந்து ஸோ அது தப்பா வந்து மிஸ்லீடிங் ஆயிடுச்சுன்ற மாதிரியா இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 113 கல்லூரி வந்து இந்த வருஷம் வரும், வராமலும் போகலாம். ஸோ அதைத்தான் வந்து அடுத்த பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் 113 அப்ளிகேஷன் த டிசிஷன் மே பி எய்தர் அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல். ஸோ இந்த 113 கல்லூரிக்கு அப்ரூவலும் கிடைக்கும், அனுமதியும் கிடைக்கலாம், அனுமதி கிடைக்காம போகலாம். such decisions have already been communicated to த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கன்சர்ன். அதாவது ஏற்கனவே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, என்னன்னா அந்தந்த காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த ஃபைனல் டெசிஷன் வந்து யார் இருப்பாங்கன்னா MARP. அவங்க வந்து ஒவ்வொரு காலேஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபைனல் அப்ரூவல் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் அஃபீஷியலாக என்எம்சி வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுவரையும் இன்னும் வந்து இந்த 113 கல்லூரிகளுக்கு சரியான அப்ரூவல் கிடைச்சிச்சா இல்லையான்றத அது நம்ம இனிமே தான் இருந்து பார்க்கணும். ஸோ தவறா வந்து புரிஞ்சுக்கிற வேணாம், இது ஜஸ்ட் பப்ளிக் காண்டி நாங்கள் போட்ட அந்த லிஸ்ட் அவுட் நோட்டீஸ் தான் அப்படின்றத இப்போ வந்து என்எம்சி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு 113 கல்லூரி வருமா வராதுன்றது இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு கண்டிப்பாக தெரியும். என்எம்சி வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக்